குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 28/9/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:09 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:09 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று இரவு 11:13 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று பிற்பகல் 12:09 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:09 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்ட மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:09 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:09 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று இரவு 11:13 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று பிற்பகல் 12:09 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:09 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. அதிகாலை 12:09 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். சஷ்டி திதி முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த திதி. இந்த சஷ்டி திதி நாளில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். செவ்வரளி மாலை சாற்றலாம். மறிக்கொழுந்து மாலை சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள். அந்த எண்ணெய் என்பது இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தினால் சிறப்பானது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? பழைய ஆபரணங்களை மாற்ற சிறந்த நாள். வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள். குளம் கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள். இயந்திர பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:14 முதல் 8:58 வரை மேஷ லக்னம். 8:59 முதல் 11:01 வரை ரிஷப லக்னம். இரவு 11:02 முதல் காலை 1:12 வரை மிதுன லக்னம். 1:13 முதல் 3:21 வரை கடக லக்னம். 3:22 முதல் 5:23 வரை சிம்ம லக்னம். 5:24 முதல் 7:27 வரை காலை கன்னி லக்னம். 7:28 முதல் 9:32 வரை துலாம் லக்னம். 9:33 முதல் 11:44 வரை விருச்சக லக்னம். 11:45 முதல் மதியம் 1:51 வரை தனுசு லக்னம். 1:52 முதல் 3:45 வரை மகர லக்னம். 3:46 முதல் மாலை 5:29 வரை கும்ப லக்னம். 5:30 முதல் 7:09 வரை இரவு மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு.
கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த நாள் பிரயோகிப்பது விசேஷம். 27 முறை சொன்னால் போதுமானது. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி, மேஷ லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவகிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசியினுடைய கிரக அமைப்பு படி ஞாயிற்றுக்கிழமை தினம் வாகன பழுதுகளால் விரயங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வண்டி தொடர்பாக சில செலவுகள் திடீரென்று ஏற்படும். நேற்று வரை நன்றாக வேலை செய்து கொண்டிருந்த உங்களுடைய வாகனம் திடீரென்று பழுது ஏற்படலாம். அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சின்ன சின்ன ஒரு சில பழுதுகளை நீக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அல்லது வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலை, பழைய விஷயங்களை நீக்கி புது வகையான பொருட்களை, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பொருட்களை, மாடர்னாக இருக்கக்கூடிய சில பொருட்களை வீட்டிற்கு மாற்றி அமைப்பீர்கள். ஆக 4ஆம் இடத்திற்குண்டான அதிபதி 12இல் இருப்பதால் தாயினுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பதால் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். விடுமுறை நாட்களாக சரி, வீட்டில் இருந்தாலும் கூட உங்களால் தெளிவான ஒரு நிலையோடு இருக்க முடியாது. சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டும். மனப்போக்கில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். மேஷ ராசி, மேஷ லக்ன அன்பர்களுக்கு நிதானமான பேச்சுக்களை வெளிப்படுத்துவதால் மட்டுமே உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகும். வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் வெட்டி பேசாதீர்கள். திடீரென்று யாரையும் வசைப்பாடுவது என்பது கூடாது. திடீர் வரவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆக நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடிதான் பலன்களும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படலாம். கடன் சம்பந்தமான செயல்களில் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்து மேலும் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். குடும்ப நபர்களிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக பேசுவது அவசியம். உத்தியோகம் சம்பந்தமான வேலை விஷயங்களில் உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களிடத்தில் கனிவாக பேசி வேலைகளை வாங்குவது உங்கள் கையில் இருக்கிறது. வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். நீங்கள் அவசரப்பட்டாலோ அல்லது ஆத்திரப்படுவதோ, கோபப்படுவதோ, உணர்ச்சி வசப்படுவதோ என்பது கூடாது. அப்படி செய்தீர்களே ஆனால் உள்ள வேலையும் கெட்டு போகும். கவனமாக இருங்கள். மேஷ ராசி, மேஷ லக்ன அன்பர்களுக்கு ஆக உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களிலும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த செயல்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. நல்ல சாத்வீகமான சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடிக்கக்கூடிய தண்ணீரையும் நன்னீராக நல்ல நீரை பயன்படுத்துவது அவசியம். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் மேற்கொள்ள வேண்டாம். தவிர்ப்பது மிகுந்த நலம். ராசிக்குண்டான அமைப்பு படி பார்க்கும் பொழுது எதிலுமே பதற்றங்கள் இல்லாமல் செயல்படுவது மிகுந்த ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகவே அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த வழிபாடு. சூரிய பகவானையும் வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு மிகுந்த நல்லதை ஏற்படுத்தும். காரணம், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபட்டால் உங்களுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளை, சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு மிக மிக நல்லது. செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும்.
பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை. தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள், பொறுமை அவசியம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். ஆரோக்கியமான அமைப்போடு இருப்பது மிக அவசியம். சுக பாவகத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் பிரத்யேகமாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு முறைகளை மேற்கொள்வது இன்னும் நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ராசிக்கான கிரக அமைப்பின்படி எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பேச்சு திறன் மிக மிக சிறப்பாக வெளிப்படும். அனுபவங்கள் வெளியே கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய செயல்கள் மூலமாக உங்களுக்கே நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படலாம். மற்ற நபர்களை காட்டிலும் உங்களுடைய பேச்சுக்களே மிக ஆழமான அர்த்தங்கள் கொண்டதாக, கருத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும். அதிக முக்தி பெற்றவர்கள், ஞானிகள் போல், மகான்கள் போல் உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். எதை பேசினாலும் அவை லாபத்தினுடைய அடிப்படையிலேயே இருக்கும். ஆக 11வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் மதிப்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தெய்வ வழிபாடுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு என தனி மரியாதை அதிகரிக்கும். புகழ் நிறைந்ததாக இருக்கும். கீர்த்தி அதிகரிக்கும். ஆக எந்த ஒரு நிலையையும் தன்னிலையில் இருந்து செயல்படுத்துவீர்கள். தன்னிலை மாறாமல் நடப்பீர்கள். ரிஷப ராசி, ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வித்தியாசமான மின்னணு பொருட்கள், சில சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விதமாக மின் சாதன பொருட்கள் உங்களுக்கு மகிழ்வை தரும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, படிப்புக்காக சில விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். ஒற்றுமையோடு திகழ்வீர்கள். ஆக உங்களுடைய துணைவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதோடு மன திருப்தி இருக்கும். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். அந்யுன்யம் அதிகரிக்கும். நெருக்கத்தோடு இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தில் இருப்பதால் வண்டி வாகனம் தொடர்பாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். இதனாலேயும் மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, பஞ்சம் இருக்காது என்றே சொல்லலாம். ஆக ரிஷபராசி, ரிஷப லக்னம் அன்பர்களே, இடம் வீடு சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நல்லதொரு புத்தி கூர்மையாக இருப்பீர்கள். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதற்கு காரணம் புதன் பகவான் உங்களுக்கு தாய் ஸ்தானத்தில் இருப்பதால். புதன் பகவான் என்பவர் தாய் மாமாவை குறிக்கும். ஆக தாய்க்குண்டான வழியில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சில விஷயங்களை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் உயர்வு ஏற்படலாம். சந்திர பகவான் 11வது இடத்தில் இருப்பதால் நல்ல எண்ணங்கள் தோன்றும். புரிதல் என்பது அதிகரிக்கலாம். சமூக மக்களிடையே பல சிறப்பான திட்டங்களை அறிவிப்பீர்கள். பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். தொழில் சம்பந்தமாக முன்னேற்றத்திற்குண்டான வழிவகை கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ரிஷப ராசி, ரிஷப லக்ன அன்பர்களுக்கு சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், வீடு மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருத்துவ முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசி, ரிஷப லக்னம் உள்ளவர்களுக்கு நட்பு என்றால் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவம் பிறக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சகிப்புத்தன்மையோடு செயல்படுவீர்கள். புதிய அனுபவ விஷயங்களை கற்றறிவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உயர்வோடு இருப்பீர்கள். காரணம், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் 11வது இடத்தில். ஆக சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களை தேடி சில விஷயங்கள் நடக்கும். மிருகசிரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கலாம். ஒற்றுமையாக காணப்படுவீர்கள். ஆதரவு பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல
முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி, மிதுன லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருப்பார்கள். வாகன சம்பந்தமான வசதி வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சுக பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆக புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலே உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். எதை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த வேலைகள் திறம்பட முடிப்பீர்கள். வீடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரும். அல்லது வீடு நிலம் வாங்கக்கூடியவர்கள் கட்டிய வீட்டை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கும் அனுகூலம் நிறைந்த பலன்கள் உண்டு. அரசு சம்பந்தமான சில அதிகாரிகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். மிதுன ராசி, மிதுன லக்னம் அன்பர்களே, புதிய வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். முயற்சிகள் திருவினையாகக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். மன வருத்தங்கள் நீங்கும். வாழ்க்கை துணைவரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்பத்தினுடைய நலன் கருதி சில காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். அதிலும் தொழில் விஷயங்களில் நல்ல சிந்தனைகள் இருக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை இந்த நாள் திருப்தியை தருவதால் உங்களுடைய மனமும் சந்தோஷப்படும். எதை செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கும். மேம்பட்ட தனமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து நீங்கள் அலசி ஆராய்வீர்கள். ஆன்மீக வேலைகளில் நாட்டம் இருக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானத்தை நோக்கிய சிந்தனைகள் இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவதோடு முக்கிய நபர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். சற்று தைரியம் தலை தூக்கும். சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்த குழப்பங்கள் விலகும். படிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலிலுமே இந்த நாள் வேகமும் இருக்கும். தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாகவே அமையும். திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். சுப காரியங்கள் மற்றும் சுப விசேஷங்களில் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு புதிய ஒரு நுணுக்கங்களை அறிவீர்கள். வேலை தொடர்பான செயல்களில் ஆர்வம் இருக்கும். ஈடுபாடு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்களுக்கு சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை பெற்றுத்தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் பகவானுடைய ஓரை அற்புதத்தை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கும். மேன்மையாக வருவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். விட்டுக் கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை ஏற்படும். வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். ஆதாயம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடக ராசி, கடக லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்குண்டான அமைப்பு படி இந்த நாள் நல்ல நாளாக, அற்புதம், அதிசயங்கள் நிகழக்கூடிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இருக்கும் பொழுது அபிவிருத்தி ஏற்படும். வருமானம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை பற்றிய பயம் என்பது இருக்காது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். நல்ல புத்தி கூர்மையோடு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு மனநிலையில் நல்ல நிம்மதி இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் வந்து ஒன்றிணைவார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகக்கூடிய நிலையும், உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. முகப்பொலிவு நன்றாக இருக்கும். கடக ராசி, கடக லக்ன அன்பர்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் முகத்தில் நல்லதொரு அழகும் தேஜஸும் வெளிப்படும். மனநிலை சீராக இருக்கும். எண்ணம் அழகாகும் பொழுது எல்லாமே அழகாகும். அதே மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆகவே உங்களுடைய அகம் மகிழ்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய முகமும் மிக அழகாக இருக்கும்.
கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். 8ஆம் பாவகத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு கூடும். முடிந்தால் சூரிய பகவானை இந்த நாளில் வழிபடுவது மிகுந்த நலம் பயக்கும். எலும்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதே போல ஒரு சிலருக்கு சளி மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கும். ஆக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்குவதற்கு சூரிய பகவான் வழிபாடு மிக நல்லது. திருப்பணி சம்பந்தமான கோவில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ திருப்பணிகளுக்கென ஒரு சில தொகையை ஒதுக்கி வைப்பீர்கள். சேமிப்பு சம்பந்தமான நிலைகளும் உண்டாக்கலாம். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாக்கும். பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் அந்த இடத்தில் இருப்பதால் மிகுந்த நன்மைகள் உண்டு. ராசிக்குண்டான அமைப்பு படி எதிர்ப்புகள் பொதுவாக விலகும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனமாக செய்வீர்கள். குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக இருந்த பழைய கஷ்டங்கள் நீங்கும். மனக்குழப்பங்கள் விலக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான வேலைகள் குரு பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தமாக மட்டுமல்ல, வாகனம் சார்ந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையான பலனை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். நல்ல நிலையில் வருவதற்கான வழிவகை உண்டு. பெரியவர்களுடைய அனுசரணையான போக்கு நம்பிக்கையை தரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். சிந்தித்து செயல்படுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் நிறைவாக இருக்கும். ஆதாயம் பெருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். ஓய்வு என்பது காணப்படாது. ஒரு வேலைகளை முடித்தாலும் அடுத்த வேலைக்கு நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்திற்குள் உள்ளாக்கப்படுவீர்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னம் அன்பர்களே, செலவுகளால் சற்று நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தேவைகளுக்காக அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். குடும்ப நபர்களை விட்டுக் கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டும். ஆக எதிலும் கவனமாக இருங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, புது விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். குடும்ப பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடப்பது அவசியம். வியாபாரத்தில் கண்மூடித்தனமாக நடக்காதீர்கள். கடன் வாங்கி வியாபாரம் செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள். குடும்ப பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெரியவர்களிடம் பேசும் பொழுது அனுசரணையான போக்கோடு இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது. எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. பேச்சில் பொறுமை என்பது மிக அவசியம். பிறர் மனம் வருந்தும்படியாக பேசாதீர்கள். திடீர் பயணங்கள் ஏற்படலாம். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் மாணவர்களுக்கு குழப்பமான நிலை இருக்கும். 8ஆம் இடத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் மறைந்தாலே உங்களுக்கு மனக்குழப்பத்திற்கு பஞ்சமே இருக்காது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள் உண்டாகும். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு செய்ய வேண்டியது இறை பிரார்த்தனை, வழிபாடு முறைகள், இசை பாடல்கள் கேட்பது, பாராயணம் செய்வது, தெய்வீகத்தின் மீது நாட்டம் கொள்வது. தெய்வ அருளும் நவ கிரகங்களுடைய நல்லருளும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் காணப்படாது. இருந்தாலும் சந்திர பகவானை வழிபட்டு பிறகு வேலைகளை செய்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்து வாருங்கள். ஒரு சில மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் அலுவலக சம்பந்தமான வேலைகளில் தலைகணம் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், அதாவது தனக்கு மட்டுமே அனைத்தும் தெரியும் என்கிற எண்ண மன அமைப்பை நீங்கள் கைவிட வேண்டும். மும்மலங்கள் என்பார்கள். அதாவது ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூன்றிலிருந்து விடுபட்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கான சில நம்பிக்கையூட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்கும். ஆக நான் என்கிற எண்ணத்தை முழுமையாக நீங்கள் நீக்கிவிடுவது அவசியம். உங்கள் வயதிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், சிறியவர்கள் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது, பிறரை மதித்து நடப்பது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது மிக நல்லது. வியாபாரத்தினுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய செயல்களில் பரிவு வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும்.
சொத்து தொடர்பான விஷயங்களில் செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். உங்களுடைய ராசிக்கான லக்னத்திற்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம், வீண் விரயங்கள் ஏற்படும், பண தேவைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமை அவசியம், எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும், சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சிம்ம ராசி, சிம்ம லக்ன அன்பர்களுக்கு நல் வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னி ராசி, கன்னி லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் அமையும். கன்னி ராசி, கன்னி லக்னம் அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினம் குல தெய்வ வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். ஆக உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும்போது மனதளவில் இருந்து வந்த இறுக்கம் சற்று குறையும். தொழில் கூட்டாளிகள் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும், அந்யுன்யமாக இருப்பீர்கள். தெய்வ சகாயம் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். பிறரிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். படிப்பினுடைய நிலையை முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். தெளிவு பெறுவதற்கு ஏற்ற நாள். விரும்பிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எண்ணத்தில் அழகு ஏற்படும் பொழுது உங்களுக்கு உள்ளத்திலும் நல்ல ஒரு கற்பனை திறன் நன்றாகவே இருக்கும். ஆக எண்ணியதை எப்படியாவது சாதித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது. லாபஸ்தானத்தினுடைய அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு. இந்த நாள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. வியாபாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும், சௌகியமாக இருப்பதற்கான வழிவகை உண்டு. வேலை விஷயமாக, உத்தியோக சம்பந்தமாக, அலுவலக தொடர்புகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உயர்நிலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். கணவன் மனைவி கிடைக்கே நல்லதொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவதோடு அந்யோன்யம் நன்றாக இருக்கும், நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். பொதுவாக உங்களுடைய செயல்கள் தொழில் ரீதியாக பேசப்படும், கீர்த்தி அதிகரிக்கும், புகழ்படுவீர்கள். எல்லோராலும் பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு. திடகாத்திரமாக சில விஷயங்களை செய்து முடிப்பதாலும் நன்மைகள் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இறுக்கம் குறையும், மன நிம்மதி பெறுவதற்கான வழிவகை கிடைக்கும். ஆறுதலாக சில வார்த்தைகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் உண்டாகும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். பிறருடைய ஒத்துழைப்பு சரியான நேரத்தில் கிடைக்கும். எண்ணியதை விடாப்படியாக இருந்து முடித்து காட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும். சுப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி, துலாம் லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இயந்திர பழுதுகளை சரி செய்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் அதிக திறன்களை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தொழில் விஷயமாக வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ பயணப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக சீராக முடிப்பீர்கள். திறமைகள் வெளிப்படுவதன் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒருவருக்கு நேரம் காலம் நன்றாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். அதுவே சரியில்லை என்றால் எவ்வளவுதான் திறமைகளாகவோ அல்லது முயற்சி செய்தாலும் அதற்கான வாய்ப்புகள் எட்டாது.
ஆகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு நேரம் காலம் நன்றாக இருப்பதாலும் பல விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வழிவகை உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள் குறையும், சில பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எதையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த சரிவுகள் நீங்கும். வியாபாரத்தை தலை தூக்கி நிறுத்துவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விலை உயர்வு மற்றும் விலைவாசியினுடைய காரணமாக உங்களுடைய முதலீடுகளில் இருந்து அந்த பணத்தை மீண்டும் பெற முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னம் அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். அதிலும் பங்காளிகளிடத்தில் விவேகமாக இருக்க வேண்டும். கோவில் பூசைகள், குலதெய்வ வழிபாடு மற்றும் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய சில பூசைகள் எனும் பொழுது வரக்கூடிய உறவுகளிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது. மனதளவில் தைரியம் பிறக்கும், பிரீத்தி நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் படிப்பின் மீதான கவனங்கள் என்பது அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம். காரணம், 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் சில திருப்திகரமற்ற சூழ்நிலை இருக்கும். எண்ணத்தில் தெளிவு காணப்படாது. மறைமுகமாக சில விஷயங்கள் நடக்கலாம். எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களினுடைய முழுமையான நிலைகளை ஆராய்ந்து செய்வது அவசியம். கவனமாக செயல்படுங்கள். குடும்பத்திலும் சரி, சமூகம் சம்பந்தமான விஷயங்கள் ஆனாலும் சரி, எதிலும் எச்சரிக்கையாகவும் நன்றாக சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறையாவது நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிக நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். சொத்து மற்றும் அரசு சம்பந்தமான செயலுக்கு நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதத்தை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும், தைரியமாக இருப்பீர்கள், சிந்திக்கக்கூடிய பக்குவம் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக இருப்பீர்கள், தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். ஒரு படி உயர்ந்து உங்களுடைய செயல்கள் இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி, துலாம் லக்னம் அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சக ராசி, விருச்சக லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் நவ கிரகங்களின் நல்லருளோடு இந்த நாளுக்கான வேலைகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி உங்களுடைய முக்கியமான கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், யோக பலன்களை பெரும்பாலும் பெறுவீர்கள். உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் முக்கிய அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தியாக உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள். சகோதரர்களுடைய வழியில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தியாக உள்ளம் பெற்றவர்களாக இருப்பதாலும் வீட்டினுடைய முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அதனை மிக சிறப்பாக ஏற்று நடத்துவீர்கள். போட்டிகள் இருந்தாலும் அதனை தவிர்த்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 9இல் இருப்பதால் தந்தையின் மூலமாக சில விசேஷங்கள் நடக்கும். தாயின் மூலமாகவும் அனுகூலம் கிடைக்கும். மதிப்பு மரியாதையோடு நிர்வாக சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் செய்ய முடியும் என்கிற உத்வேகத்தோடு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். குடும்பத்திற்கே நீங்கள் மிகப்பெரிய தூண் என்றே சொல்லலாம். விருச்சக ராசி, விருச்சக லக்ன அன்பர்கள் ஆக யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதனை எப்படியாவது சீர்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் மிக அன்பாக பேசி மகிழ்வீர்கள். ஆதரவு பெறுவதாலும் உங்களுக்கு எழுச்சி என்பது அதிகரிக்கும். தானே நின்று சாதிக்க முடியும் என்கிற மன அமைப்பு உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலம் தொழிலாகட்டும் வியாபாரத்திலும் சரி முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் மிக நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், நன்மைகளை வெகுவாக பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், பிறரால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும், தெய்வ செயல் உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள், முதலீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். இந்த நாளுக்கான வேலைகள் சிறப்புற நல்வாழ்த்துக்கள். ராசிகளினுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும்பொழுது மனதில் தெளிவு பிறக்கும், தைரியமாக இருப்பீர்கள், எண்ணத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஆக உடல் நிலையிலும் சுறுசுறுப்பு உண்டாக்கும், எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள், லட்சியம் பிறக்கக்கூடிய நாள். ஆக உங்களுடைய தெய்வீக குணத்தின் மூலமாக பல நிலைகளை கடந்து உயர்வீர்கள். குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். தேடி வந்தவர்களுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். இறைவனுடைய அனுகிரகமும் நல்ல ஆசையும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். குடும்பம் வளர்ச்சி பெறும். தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது உங்களுக்கு 9ஆம் பார்வையாக இருப்பதால் எதிலும் ஏற்றம் உண்டு, நன்மைகள் பிறக்கும். அரசினுடைய ஆதரவு பெறுவது என்பது சாதகமாகவே இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். தம்பதிகளுக்கிடையே விட்டுக் கொடுத்து அனுசரணையாக போக வேண்டியது அவசியம். பொருளாதார நிலைகளில் குறைவாக இருந்தாலும் சில நேரத்தில் வரவு நிறைந்த நாளாகவே அமைகிறது. சூழ்நிலைகளை உணர்ந்து கையாளுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதோடு மந்தமான நிலையை மாற்றி அமைப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஆத்ம திருப்தியுடன் இருப்பீர்கள், எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு மேம்படும், மேன்மை நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தாலும் தைரியமற்றவர்களாகத்தான் இன்றைய நாளில் காணப்படுவீர்கள். எதிலும் பொறுமை, நிதானமாக இருக்க வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி, மகர லக்னம் அன்பர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது செயல்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் சற்று விலகும். முயற்சிகள் கூட எந்த சிரமம் இல்லாமல் மிக லேசாக எடுப்பீர்கள். ஒரு ஆரவாரமோ பரபரப்போ எந்த விதமான மன சோர்வுகளோ சஞ்சலங்களோ இல்லாமல் வேலையினுடைய முழுமையான நிலையை உணர்ந்து பொறுமையாக செய்து கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய திட்டங்கள் சரிவர அமையும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிந்தனைகள் சீராக இருக்கும். வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். கம்யூனிகேஷன், அதாவது 3ஆம் பாவகம் என்பது இளைய சகோதரர்கள், முயற்சி மற்றும் இடம் மாற்றம், தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் உயர்வு பெறுவீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். பெற்றோர்கள் உங்கள் மீதான அன்பை வெளிப்படுத்துவார்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தெய்வீக அனுகிரகம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். முயற்சி மற்றும் வீரியம் சம்பந்தமான ஆண்மை சம்பந்தமான இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கணவன் மனைவிக்கிடையே தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கும். வழக்குகளில் திருப்பங்கள் ஏற்படலாம். முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வருங்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தடைகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் சிலருக்கு பலன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் அனைத்தும் நன்மையை ஏற்படுத்தும். பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்லதொரு முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் மறையும். நிலையாக சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். குழப்பங்கள் விலகும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் ஆதாயம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். மன மகிழ்வோடு காணப்படுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்தபடி சில மாற்றங்கள் நிகழும். நன்மைகள் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கான சுப அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளும் நன்றாக நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கும்ப ராசி, கும்ப லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம். இந்த நாளில் கிரகங்களினுடைய அமைப்புக்கு ஏற்றபடிதான் பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று நீங்கும். இதற்கு காரணம் என்றால் 2வது இடம் குடும்பஸ்தானம். வாக்கு, தனம், வருமானத்தை பற்றி, கல்வி சம்பந்தமான விஷயங்களை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த 2வது வீடு. அதில் மனோகாரகனான சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்கு சில மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அலுவலக தொடர்பாக மதிப்பு அதிகரிக்கும். மரியாதையுடன் உங்களை நடத்துவார்கள். வருமானம் பெருக்கும். மன நிறைவு உண்டாகும். ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போக வேண்டிய நாள். இளைய சகோதரன் ஆகட்டும், சகோதரி ஆகட்டும், மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் இவர்களிடமும் கும்பராசி, கும்ப லக்னம் அன்பர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பேச்சுவார்த்தை சீராக இருக்கும். கனிவாகவும் காணப்படும். பணத்திற்குண்டான தேவைகள் நிறைவேறும். எந்த விதத்திலும் அலைச்சல்கள் காணப்படாது. பணத்திற்குண்டான விஷயங்கள் மூலமாக குடும்பத்தை நிர்வகிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது வெற்றி நிறைந்த நாள். 7வது பாவகம் களத்திரஸ்தானம். உங்கள் துணைவர் ஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது மிக மிக விசேஷம். ஆக உங்கள் துணைவர் மூலமாகவும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் விருத்தியை ஏற்படுத்துவீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நல்ல சிந்தனையாளர்களாக காணப்படுவார்கள். ஆக உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் தந்தையின் முகாந்திரமாக சில பலன்கள் உங்களுக்கு வருவது தடைப்படலாம். எதிர்பார்த்தபடி உங்களுக்கான பலன்கள் என்பது சற்று கால தாமதமாகும். 9ஆம் பாவகம் பாகியஸ்தானம், தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய பாவகத்தில் கேத்து பகவான் இருப்பதால் உங்களுக்கு சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் நடக்காமல் கூட போகலாம் தந்தையின் மூலமாக. இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு விநாயக பெருமான் வழிபாடு மிக மிக அவசியம். கொள்ளு, அதாவது நவ தானியங்களில் கொள்ளுவை நன்றாக ஊற வைத்து அரைத்து அவற்றை வடையாக செய்து குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது கொள்ளுவை நன்றாக பவுடர் ஆக்கி அவற்றை பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம். பசுவிற்கு அரைத்து கொடுக்க கூடாது. நன்றாக மைய பவுடர் ஆக்கி அதன் பிறகு நீரில் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம். மீனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அவற்றை ஊற வைத்து அரைத்து அதனை வடையாக சுட்டெடுத்து பிறகு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு சிறிது சிறிது துண்டாக அந்த நீரில் போட்டால் கேத்து பகவானினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் நீங்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள், கல்வி சம்பந்தமாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும் தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் உண்டு. அவசரம் வேண்டாம்.
எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வாக்கு நன்மைகள் பெறும். பேர் எடுக்கக்கூடிய நிலையும் நன்மதிப்பு அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மீன ராசி மீன லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்புக்கு ஏற்றபடி மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் எந்த விதத்திலும் தரக்குறைவாக பேசாதீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் மனது புண்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். பிறருடைய விஷயங்களை பற்றி அதிகமாக தலையிட்டுக் கொள்வது என்பது உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். கருத்துக்களை மதித்து நடக்க வேண்டும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். வேலையில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை அறிந்து முடிவெடுக்க வேண்டும். கல்வி தொடர்பான வேலைகளில் பொறுமை மிக மிக அவசியம். வாழ்க்கை துணைவரோடு மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். தூர தேச பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஆக கடல் கடந்து சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கப்பல் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம். ஆக நீர் சம்பந்தமான விஷயங்கள், நீர் தொடர்பான செயல்பாடுகள் செய்யக்கூடியவர்கள், உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், குடிக்கக்கூடிய தண்ணீர் சம்பந்தமாக தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் அலைச்சல்களும் வரலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் ஆகட்டும் எல்லாவற்றிலும் புகழ் நிறைந்துதான் இருக்கும். மாணவர்கள் கல்வி தொடர்பாக பேச்சு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். பெரிய அளவில் சிந்திப்பீர்கள். சிந்தனையின் போக்கில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் உண்டு. ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் மாற்றங்களை உணர்ந்து கொண்டே வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். தைரியமாக செயல்படுவீர்கள். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கனிவாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். காரணம், ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில், கடன், நோய், எதிரி இந்த ஒரு தொடர்புடைய இடத்தில் புதன் பகவான் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஆக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. இந்த நாள் இனிமையான நாளாக இருப்பதற்கு சூரிய பகவான் வழிபாடு செய்வது, ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபட்டால் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.